ஹாய், இதுதான் உங்களோட டீல் சேனல். இந்த டீல் சேனலில் நம்ம எதை பற்றி டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் பற்றி தாங்க. மேத்தமெட்டிக்ஸில் இருக்க உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாணவர்களுக்கானது. இந்த சேனலில் 5th-லேருந்து 6th போன குழந்தைகளுக்கான நான் போட்டிருக்கேங்க. இது ஐசிஐசி போர்டு, ஓகேங்களா? ஐசிஐசி போர்டில் இருக்க கிளாஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸோட டாபிக் இது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷியோன்ற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ரேஷியோ 5th-லேருந்து 6th போகிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு விஷயம். ஸோ இந்த ரேஷியோவை பற்றி நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரேஷியோ இஸ் அ வே ஆஃப் கம்பேரிங் 2 or more quantities by expressing their relationship in terms of division. இங்கே என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரேஷியோனா என்ன அப்படின்னா, ஒரு 2 பொருளோட குவான்டிட்டினா அளவு, அதை கம்பேர் பண்ணி பார்க்குற விஷயந்தாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, டிவிஷன் முறையில் கொடுத்துருப்பாங்க. ரேஷியோனா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் காலையில் 1 லிட்டர் பால் வாங்குறேன்னு வைங்களேன், ஈவினிங் 2 லிட்டர் பால் வாங்குகிறேன். நான் வாங்கினது என்னமோ பால் மட்டும்தான், அளவு தான் டிஃப்ரெண்ட்டு. அந்த அளவு தான் என்ன குவான்டிட்டி. ஸோ காலையில் வாங்கின பாலோட அளவு 1 லிட்டர், ஈவினிங் வாங்கின பாலோட அளவு 2 லிட்டர். ஸோ காலைல வாங்கின அளவை நான் ஏன்னு வைப்பேன், ஈவினிங் வாங்கினதை பின்னு வைக்கிறேன். அதுதான் என்ன, A/B. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், A/B. இந்த ஏனா என்ன அப்படின்னா ஆன்டிசிடென்ட், அப்படின்னா முன்னாடி நடக்கிற விஷயம். பினா என்னென்னா கான்சிக்வெண்ட், இது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம். இதில் பாருங்கள், சிமிலர் திங்ஸ் ஹேவிங் சேம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ரெண்டுமே பால் ரெண்டுமே லிட்டரில் தான் வாங்கியிருக்கேன். அதை தான் அங்கே சொல்ல வராங்க. எப்போவுமே ஒரு பொருளை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதனோட யூனிட் சேமாக தாங்க இருக்கணும். லிட்டர்லேயும் மில்லி லிட்டர்லேயும் நான் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ நான் எந்த பொருளை நான் கம்பேர் பண்ணும் போதும் அந்த பொருள் எப்படி இருக்கணும், யூனிட் அதுக்கு சேமாக இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, எப்போவுமே ரேஷியோவில் ஃபஸ்ட்டு வர இடத்த நம்ம நியூமரேட்டரில் எழுதணும், செகண்ட் நடக்கிற விஷயத்த டினாமினேட்டரில் எழுதுவோம். எப்போவுமே செகண்ட் நடக்கிற விஷயம் 0வாக இருக்கவே கூடாதுங்க. பி ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக தாங்க இருக்கணும். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோஸை பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோஸில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டர். இந்த ஆர்டர் நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. காலையில் வாங்கின மில்க் 1 லிட்டர் காலையில், அதுதான் ஏ. ஈவினிங் வாங்கினது பி. ஸோ ஏவியும் பியும் நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. காலையில் நடக்கிற விஷயம் தான் ஃபஸ்ட்டு, ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஈவினிங் நடக்கிற விஷயம் செகண்டு. ஸோ அந்த A/Bங்கிற ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. செகண்டு, ரேஷியோ இஸ் அ நம்பர், இட் டஸ் நாட் ஹாவ் அ யூனிட். ரேஷியோ ஒரு நம்பர். அந்த இடத்துல நீங்கள் 1 லிட்டர் ஆர் 2 லிட்டர் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. லிட்டர்ஸ் யூனிட் எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. அங்கே பாருங்கள் 10:2ன்னு எழுதியிருக்கேன்னா அதுதாங்க கரெக்டு. ₹10 ₹2 ராங். ஸோ ரேஷியோங்கிறது நம்பர், அதில் நம்ம யூனிட்டை எப்பவுமே போடக்கூடாது. ஓகேங்களா? தேர்ட் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூனிட். ஒருவேளை நம்மக்கிட்ட ஒன்று ருபீஸில் இருக்குது, இன்னொன்று பைசையில் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் யூனிட்டை சேம் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிட்டை நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ சேம் யூனிட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ரேஷியோவை நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது இஃப் ரேஷியோ எக்ஸ்பிரஸ்ட் இன் ஃப்ராக்ஷனில் இருந்தது ரேஷியோ அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷனுக்கான எல்சிஎம்மை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம நேச்சுரல் நம்பராக தான் மாற்றணும். அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா மல்டிப்ளையிங் பை எல்சிஎம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்து தான் நீங்கள் அதை என்ன பண்ண முடியும், நேச்சுரல் நம்பர்ஸாக எழுத முடியும். இதுக்கு எப்போவுமே ரேஷியோவை எழுதும் போது நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, த ரேஷியோ பிட்வீன் ₹1000 அண்ட் ₹5. ₹1000 தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை நான் நியூமரேட்டரில் எழுதியிருக்கேன். ரெண்டாவது நடந்த விஷயம் ₹5 அதை நான் டினாமினேட்டரில் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 5 டேபிளில் 1000 வருமா, கண்டிப்பாக வருங்க. ஸோ 5 1 டைமு, 1000 200 டைம். ஸோ 200:1. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 200:1ன்னு எழுதியிருக்கேன். இந்த 200:1 தாங்க நம்ம எழுதணும். ₹200:1ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம யூனிட் என்ன பண்ண மாட்டோம், ரேஷியோவில் போட மாட்டோம். ரேஷியோ என்னது, ஒரு நம்பர், அவ்வளோதான். ஸோ 200:1 அவ்வளோதாங்க.
நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா 5 கிலோ டு 15 கிலோ. ஃபஸ்ட்டு நம்ம எதை ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம் 5/15. ஏன் 5 மேலே எழுதுகிறோம், அதான் ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ அதை நம்ம வந்து 5/15 எழுதுகிறோம். இப்போ இதை வந்து நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். 5 டேபிளில் என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்படி நம்ம 5 டேபிளில் பண்ணக்கூடாது, என்ன வரும் 1 டைம் 3 டைம்ஸ். ஸோ 1/3. இதை தான் நம்ம என்னவா எழுத போகிறோம், ரேஷியோவாக எழுத போகிறோம். ஸோ 1:3 அவ்வளோதான். இந்த இடத்துல நான் கிலோவை மென்ஷன் பண்ணவே இல்லை, ஏன்னா நம்ம ரேஷியோவில் யூனிட் எழுதக்கூடாது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூனிட். டிஃப்ரெண்ட் யூனிட்டாக அந்த ரேஷியோ எப்படி எழுதுறது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் யூனிட்டை சேம் யூனிட்டை சேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே ஹையர் டு லோயர் பண்ணிங்கன்னா வெரி ஈஸி. ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 2 மீட்டர் ஈக்குவல் டு 2 × 100 200 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 40 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர். 40/200 எழுதியிருக்கேன், அதை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 41 டைம்ஸு 200 5 டைம்ஸ். இல்லை நீங்கள் 0 கெட் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4 20 இருக்கும். அப்புறம் எனக்கு என்ன இருந்தது 1/5. அதை தான் நான் ரேஷியோவாக 1/5ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இதனோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், கவனமாக பாருங்கள். பாய்.